வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் கோர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளியில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் விளையாட்டுத் துறையின் கீழ் சாதனைகள் படைப்பதற்கு ஏற்ப அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகளை தமிழகத்தின் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வழங்குறாங்க. அது தமிழகத்தில் 28 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இதில் சேர விருப்பமுள்ள மாணவ மாணவியரிடமிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிப்பதற்குண்டான கடைசி தேதி, நேரம், யார் யார் தகுதியானவர்கள், எந்த வகுப்பு மாணவ மாணவிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம், இதுக்கு உண்டான தேர்வுகள் எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் 18/4/2025 முதல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு .tn.gov.in என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு விடுதியில் சேர விருப்பமுள்ள 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள், 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்குண்டான கடைசி தேதி 5/5/2025 மாலை 5 மணி ஆகும். தேர்வுக்கு ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுக்கு உண்டான தகவல்கள் மேலும் ஏதேனும் தேவைப்படின் 9514000777 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேற்கொண்ட விவரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். விளையாட்டு விடுதியில் சேர விருப்பம் இருக்கும் மாணவ மாணவியருக்கான மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் வருகிற 7/5/2025 அன்று காலை 7 மணி முதல் ஆண்களுக்கும், 8/5/2025 அன்று காலை 7 மணி முதல் பெண்களுக்கும் கீழ்கண்ட விவரப்படி அவர்களுக்கு தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. அதேபோல் ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தவறாமல் கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுக்கான தகவல்கள் குறுஞ்செய்தி, வாட்ஸ்அப் மூலமாக உரியவர்களுக்கும் தெரிவிக்கப்படும். யார் உரியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு. விளையாட்டு விடுதி மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் எங்கெங்க நடைபெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அரங்கங்களில் ஆண்களுக்கு 7/5/2025 காலை 7 மணி முதலும், பெண்களுக்கு 8/5/2025 காலை 7 மணி முதலும் நடைபெறும். என்னென்ன விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கபடி, கையுந்து பந்து, கிரிக்கெட், இது அனைத்தும் நடக்கிறது. கிரிக்கெட் ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான். மாவட்ட அளவிலான தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி வருவார்கள். அதன் விவரமும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. இது எங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sdat.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் வெளியிடுவாங்க. இதுக்கு விளையாட்டுகள் நேரடியாக தேர்வு போட்டிகள் 12/5/2025 அன்று கீழ்கண்ட இடங்களில் நடைபெறுகிறது. அதாவது ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் சென்னை பாத்தீங்க அப்படின்னா 12/5/2025 காலை 7 மணிக்கு என்னென்ன விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால் விளையாட்டு ஆண்கள் மற்றும் பெண்கள், ஜூடோ, குத்துச்சண்டை, இது குத்துச்சண்டை ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, பளு தூக்குதல் ஆண்கள் பெண்கள், உஷு பாய்ஸ் மட்டும்தான். அன்னை சத்யா விளையாட்டு அரங்கம் தஞ்சாவூர் நடக்குது. இவங்களுக்கு 12/5/2025 அன்று காலை 7 மணிக்கு. ஸ்விம்மிங் பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தான். ஏஜிபி காம்ப்ளெக்ஸ் வேளச்சேரி சென்னை 12/5/2025 காலை 7 மணிக்கு நடக்கிறது. குத்துச்சண்டை கேர்ள்ஸுக்கு, ஸ்குவாஷ் பாய்ஸ்க்கு ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னை 12/5/2025 அன்று காலை 7 மணிக்கு. ஹேண்ட்பால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ணா விளையாட்டு அரங்கம் திருச்சியில 12/5/2025 அன்று காலை 7 மணி முதல் ஆண்களுக்கும், 13/5/2025 பெண்களுக்கு காலை 7 மணி முதலும் நடைபெறுகிறது. ரெஸ்லிங், டெக்வாண்டோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அடுத்தது ரெஸ்லிங் பாய்ஸ்க்கு மட்டும்தான். டெக்வாண்டோ ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம் கடலூர் 12/5/2025 காலை 7 மணி முதலும். மல்கம் ஒன்லி பாய்ஸ்க்கு மட்டும்தான். மாவட்ட விளையாட்டு அரங்கம் விழுப்புரம், இவங்களுக்கு 12/5/2025 அன்று காலை 7 மணி முதல் நடைபெறுகிறது. இதுக்குண்டான விளையாட்டு தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள் மாவட்ட மாநில அளவில் குடியரசு, பாரதியார் தின விளையாட்டு போட்டிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது
தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு, ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களும், பன்னாட்டு அளவில் அங்கீகாரம் பெற்ற போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்களும் கலந்து கொண்டவர்கள், மாநில மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர். இதுக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 5/5/2025 மாலை 5 மணி வரை. இங்க பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஓபன் பண்ணிட்டு SDAT, அதாவது தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட பேஜ் தான். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தல. லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா sdat.tn.gov.in இந்த பேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அட்மிஷன் இன்டு SDAT ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நீங்க பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட பேஜ், டேலண்ட் பேஜ் ஓபன் ஆகும். இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், நம்ம இப்ப வந்து அப்ளை பண்ணது 7th 8th 9th and 11th ஸ்டாண்டர்டுக்காகத்தான். சோ அவங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல, கம்மிங் சூன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சோ கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டும். அதே நீங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறீங்க, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, தொலைபேசி எண், இமெயில் அட்ரஸ், பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளரின் பெயர், நீங்க வந்து எந்த கிளாஸ் படிக்க போறீங்க, அதாவது ஜூன் 2025ல எந்த கிளாஸ் போக போறீங்களோ அந்த டீடைல்ஸ், விண்ணப்பதாரின் ஆதார் எண், சேர விரும்பும் விளையாட்டு, எந்த விருப்பத்தை விளையாடுறீங்களோ அது, எந்த நகரம், எம்இஸ் நம்பர், ஸ்கூல் விட்டுட்டா கண்டிப்பா எம்இஸ் நம்பர் வேணும், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, உங்களோட முகவரி, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க இது ரிஜிஸ்டர் ஆகிரும். இது வந்து யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு த ஸ்டாண்டர்ட் 8th வரைக்கும் தான். சோ அவங்க வந்து டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப 9th 11th ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னும் ஓபன் ஆகல. சோ போஸ்ட் ஹாஸ்டல் நீங்க வந்து ஓபன் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.